பிளேஸு இதாக இருக்குண்ணே. தண்ணி எப்படி பேக்கில் தான் இருக்குமான்னு பார்க்குறியா? பேக்கில் எதுவுமே இல்லை. நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க, நல்லா காற்று. இவங்கெல்லாம் மகாராஜா மட்டும் ஐவலிஸு இடம்புறம் போகிறோம். காய்ஸ் போகிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி கொட்டிகிட்டு இருக்கு. தரமான வாட்டர் ஃபால்ஸு காய்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேலிஸான அதோட வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பார்க்குறது தான் உங்களை நாங்கள் கூட்டு வர்றதேமோ. தண்ணி மேலேருந்து வந்துகிட்டே இருக்குங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடா இது இடம்? காய்ஸ் எப்படி பிளேஸ் பாருங்க காய்ஸ். ரொம்ப தூரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேஸு. இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் பீம் படம் இருக்குது. ரோட்டு கீழே வீடு. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. டீ போடுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே எனி டைம் வர்றதுக்கு. அதோட இங்கே அடுப்பு போட்டிருக்காங்க பாருங்களேன். இப்போ ஏன் பிளேஸு இதாக இருக்குண்ணே. தண்ணி எப்படி கொட்டுதுன்னு இந்த பாறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பாறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும் தண்ணி. இது எவ்வளோ அழகாக விழுந்துட்டுருக்குன்னு பாருங்களேன். சரி, ஓகே. இன்னொரு மோசமான ஆளுகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து யாருக்குமே அடங்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பாய்ஸ் இவங்க பயமரியான் பாய்ஸ். தங்க பிள்ளைகளா என்ன ஒரே ஜாலியாக உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அங்கே பேக்கில் என்னத்தை பார்த்துட்ருக்கீங்க? பேக்கில் எதாவது இருக்குமான்னு பார்க்குறியா? பேக்கில் எல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க, நல்லா காற்று. ஓகேவா? சரி, நான் கிளம்புறேன். விளைக்கிறா தள்ளி நில்றா. ரோட்டில் நிற்கக்கூடாது. எதுவும் வாங்கிட்டு வரல, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? என்கிட்ட எதுவும் இல்லை. சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே கிளம்பலாம். காய்ஸ் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிளேஸ்க்குள்ள வந்துட்டோம். அவங்களுக்கு காமிக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் ஃப்ரண்ட் வியூ போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு தரமான பிளேஸு. ஸோ நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா டீ பிளானட்டு. ஸோ மேகமலையோட டீ பிளானட் பார்க்குறீங்களா? இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தரமான பிளேஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைவேலிஸு நிறைய பிளேசஸ் இருக்குங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம். டீ பிளானட்டுக்கு இங்கே பஞ்சமே இல்லை. அவ்வளோ சூப்பரான பிளேஸுங்க அது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் மூணாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் அதிகம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அவ்வளோ நிறைய வராது, வண்டியெல்லாம் கம்மியாக தான் வரும். இந்த மேகமலைன்றது வந்து எதனால பேர் வந்துச்சுன்னு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா மேகங்கள் பூரா
மேலே உரசிட்டு போகும். பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மேகமலை அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. அது உண்மையானு பார்த்துருவோமா? இப்போ பார்த்துடலாம் இருங்க. பயங்கரமாக கூலிங் ஆரம்பிச்சிருச்சுங்க. சொல்றதுக்கு இல்லை. தரமான பிளேஸ் गाइस. எங்கட தரமான பிளேஸ். என்ஜாய் பண்ற அளவுக்கு பிளேஸ் இருக்கு நிறைய அங்க. சோ உங்களுக்கு காமிக்க போறேன். கிளம்பாமா? சரிதான். பார்த்தீங்கன்னா இரவங்கல்லார் மகாராஜாமேட்டு ஐவேலிஸ் இடம்புறம் போகிறோம். இங்க ஒரு ஃபால்ஸுங்க. காய்ஸ் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி கொட்டிகிட்டு இருக்கு. ஸோ ஒரு தரமான ஃபால்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணலாங்க. மேகமலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அழகை வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வச்சிருக்கு. ஸோ வார்த்தையே இல்லைங்க சொல்கிறதுக்கு, அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. சரி ஓகே காய்ஸ், நம்ம அண்ணனை தேடி போனோம். அவர் எனக்கு முன்னாடி போயிட்டாரு. வாங்க கிளம்பலாம். தண்ணி சின்ன சின்ன பால்ஸா வந்துகிட்டே இருக்கு. மழை வந்து தோடுதுங்க. நம்ம பைப்பு வேற மாதிரி இருக்கு. தெரியல அந்த வந்து பாத்தீங்கன்னா மக்கா தரமான வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வறண்டு கிடந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ஃபால்ஸ்ல எல்லாம். ஸோ இங்கே போகும்போது செக் போஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஓ மழை பெஞ்சிருக்கோம். அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா வழுக்குது. இப்பதான் மழை பெஞ்சு நின்றுருக்குன்னு நினைக்கிறேன். வெயில் அடிக்குதுங்க கொஞ்சம் தூரம். அப்பதான் வெயில் அடிக்குது. மேகம் கூட இப்பதான் ஏறி வந்துட்டு இருக்கு. டீ பிளான்ட்டுங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிரீனிஷ் ஆயிடுச்சு. டீ பிளான்ட் போடுறான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மழையில மாட்டிக்கிறோங்க. இந்த டைம்ல மான்சூன் டைம்னால மழை அதிகமா பெய்யும். தண்ணி எல்லாம் கிடந்துச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. மிஸ்டர் பாருங்க வாய்ஸ், மிஸ்டர் பாருங்க எப்படி இருக்குன்னு. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக மிஸ்டர் ஏறிட்டு இருக்கு இந்த மலையில விட்டு. கிளாஸ் இறக்கி விட்டோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட் வந்து கண்ணாடி கிளாஸ் பார்த்தீங்கன்னா அடைச்சிக்கிறது. ஸோ டேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தானே இருக்கு. இது வந்து ஹைவேலிஸ் அணை. ஹைவேலிஸ் அணை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டேமு. இப்போ கீழே போய் பார்ப்போம். குளிருங்க, குளிரு. டேம் நிறைஞ்சிற அளவுக்கு இல்லை, தண்ணி கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு. டேம் நிறைஞ்சிற அளவுக்கு இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ தண்ணி அவ்வளோதான் கிடக்கு. ஆனால் மழை பெய்ய பெய்ய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். வர மிஸ்டர் மேலே மிஸ்ட் ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. மண்ணெல்லாம் சரிஞ்சு கிடக்கு guys. குளிருங்க பயங்கரமா. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா குளிர் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். வியூ பாயிண்ட்னா எப்படி இப்போ உங்களுக்கு காண்கிறேன் பாருங்களேன். இங்கே இருக்க தண்ணி எப்படி இருக்குன்னு. ஸோ இன்னும் நிறைய தூரம் நம்ம போனோம், அண்ணனையும் காணோம். ஸோ பசங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க guys. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குங்க, கிரிப்பே இல்லை. ரோடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கு. மழை பெஞ்சா இன்னும் டேஞ்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் எங்கே தான் போனாருன்னு தெரியல. நல்லா இருக்குங்க ஒரு ஜிம்ல. இங்கேயும் ஃபைன் ஃபாரஸ்ட் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட். எஸ்டேட்டை பார்க்கணும்ல, பார்த்துருங்க. காய்ஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேலிஸ் அணை, அதோட வியூ பாயிண்ட்டு. ஸோ கிளம்பலாம். அண்ணன் எங்கே நிற்பாருன்னு பார்த்தா ஆளை காணோம். நானும் அப்போ இருந்து தேடிட்டு இருக்கேன் அண்ணனை. ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேக் சுற்றியே போவோம்.
இந்த லேக் கிட்ட தான் நம்ம நின்றுருக்கோம். இப்போ மேகமலை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுதான் மேகமலையாம். இந்த வியூலாம் பார்க்குறீங்களா? இந்த வியூ பார்க்குறது தான் உங்களை நாங்கள் கூட்டு வர்றதேமோ. தண்ணி மேலேருந்து வந்துட்டே இருக்குங்க. தரமான பிளேஸுங்க மேகமலை. ரோடு பார்த்தீங்கன்னா பெண்டு கீழே விட இங்கே தான் பார்த்தீங்கன்னா பெண்டு அதிகமாக இருக்குது. ஹேர் பின் பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா அது வீல்ஸ் ஏறும்போது அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அதிகமாக இருக்குங்க. ஃபால்ஸ் வந்து தண்ணி கொட்டுது. போகிற வழி எல்லாமே ஃபால்ஸ் தாங்க. இங்கே எப்படி இருக்கு? தரமா இருக்குல்ல? உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நேரமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் வரணுங்க. இதான சீசனு. இந்த சீசனில் வந்தீங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிருவீங்க. வெயில், குளிர், மழை, மிஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் மேகமலை மட்டும் இல்லை, மூணாறு, வால்பாறை எல்லா இடத்துக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிடலாம். ஸோ அண்ணன்னா விட்டு போயிட்டாரு. எங்க இருக்காருன்னு தெரியல. எல்லாமே ஜெயிச்சரியா இருந்திருக்காங்க கைஸ். இது ஒரு சரியான பெண்டு. முரட்டு பெண்டுங்க அது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறிடுச்சு. தண்ணி எவ்வளோ கிடக்குன்னு பாருங்களேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அளவுல பாருங்க. ஐயோ அப்பா, என்னடா இது இடம் காய்ஸ். தரமான பிளேஸ் எல்லாம். ஸோ நம்ம வந்த நேரம் மழை பெய்யல, அந்த அளவுக்கு சந்தோஷம். அதான் மழை வந்து பார்த்தீங்கன்னா மேலே பெஞ்சு தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு பாருங்களேன். மழை பெஞ்சு மேலே இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு. இந்த மான்சூன் டைம்ல நீங்க மேகமலை வந்தீங்கன்னா ஃபுல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். அண்ணன் தெரியல, அவரை வேற தெரிவிட்டே இருக்கோம். எப்படி பிளேஸ் பாருங்க guys. அங்கங்க ஒரு சில இடத்துல வெயில் அடிக்குது. ஸோ அதோட ஒரு தரமான பிளேஸ் ஒன்று வந்துட்டோம். என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இதுதான் அந்த தரமான பிளேஸு. காய்ஸ் ரொம்ப தூரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேஸு. இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் பீம் படம் எடுத்துருப்பாங்கல்ல, அந்த தலைகோதும் இளங்காத்து, இதை வந்து 2வது டைமாக போடுறேன். அந்த இடம் தான் அந்த பிளேஸு. சும்மா வேறு லெவலாக இருக்கும், பார்ப்போம். இந்த தலைகோதும் சாங் இருக்குல்ல, அது எடுத்த இடம் இந்த இடம் தான். ஸோ இங்கேருந்து கிளம்பலாம். இது ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இந்த இடம். பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கடை ஒன்று இருக்கு. நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் சார்ஜ் பண்ணிக்கலாங்க. ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டலில் போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கு. ரோட்டு கீழே வீடு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடலாமா? வீடெல்லாம் இங்கே நிறையா இருக்குங்க. இங்கதான் எங்கேயோ ஒரு இடத்துல ஹோட்டல் இருக்கும். இங்க நிப்பாட்டி தான் போகணும்னு நினைக்கிறேன். மேல ஹோட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன். மேல ஒரு ஹோட்டல் இருக்கு guys, அங்க போகலாம்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தாங்க, இந்த பக்கம் வெளியே மேலே போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை பார்க் பண்ணிட்டு ஆனால் டீ கடை மேலே இருக்குல்ல, மேலே இருக்கு. சரி ஓகேண்ணே. கரண்ட் இருக்குமாங்க? மேல போயா இந்த படிக்கட்டுலவா? இந்த 2வது படிக்கட்டு போங்க, நான் போக போறேன்னு சொல்றேன். அந்த பிண்டு தகரம் தெரியும் எனக்கு, அது போங்க. சரிண்ணே நீ போங்க. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. காய்ஸ் டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு சார்ஜ் போட்டு வந்துடலாம். காய்ஸ் டீ சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம், சார்ஜ் போட்டுக்கலாம் அங்கேயும். ஓகேங்க, உள்ளே போயிட்டு கடை அதுவாண்ணே, கடை இது டீ கடை இதாண்ணே. இந்த டீ கடைக்கு தான் வந்திருக்கோம். ஃப்ரண்ட் வியூ பாருங்களேன். டீ கடையாண்ணே? ஸோ டீ சாப்பிட்டு அப்புறம் வாக் பண்ணுறேன். காய்ஸ் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேமலையில் சாப்பிட்றோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு, உப்பு பருப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வடை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவு எல்லாமே கொடுத்துருங்கன்னா சுடுதண்ணி பத்தாததுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடெல்லாம் இருக்காதுன்னு நினச்சோன்னேன், சாப்பாடு இருக்குது. அதனால் சாப்பிட்டு இங்கேருந்து இன்னும் சுற்றி பார்ப்போம். ஓகேங்க, பாய். அண்ணாவன்ட்ட ஒரு 2 கேள்வி கேட்கணும், கேட்டுக்கிறோமா? ஆனால் இங்கே இந்த மேமலையிலேருந்து எல்லோரும் வெளியில் போக சொல்கிறாங்களாம்ல, அது உண்மையா? அப்படி கிடையாதா? அதாவது பட்டா இல்லாதவங்கள போச்சு இங்கே மேமலையிலேருந்து அப்படி வருதுல்ல? ஆமாண்ணே. அது வந்து அப்பரு இன்னி இறங்கல, அது மட்டும் இதெல்லாம் இது வந்து பட்டா உள்ள இடம். இது வரைக்கும் எந்த தவறு கிடையாது, எல்லாமே ஓப்பனாக இருக்கு. ஸோ மேமலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டா இல்லாத மக்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டா இருக்க இடம், ஸோ இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்டு அப்படிங்கிறது கிளம்பிடலாம். ஓகே.
ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டு வரேண்ணே. சரி பாய். சரிங்களா, பாய்ண்ணே. ஸோ டீ பாய்லரு, டீ போடுறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே எனி டைம் வர்றதுக்கு. அதோட இங்கே அடுப்பு போட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த இடத்துக்கு வந்தாலே கனகனன்னு இருக்குங்க. இந்த கூலிங்க்கு இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ மிக்ஸி, கிரைண்டரு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அண்ணே போயிட்டு வரேன். பாப்பா அடுத்த டைம் பார்ப்போம். ஓகே. ஸோ காய்ஸ் நம்ம இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஸோ வந்ததுக்கு நல்லா திருப்தியாக வயிறு நேரமாக சாப்பிட்டோம். வர்ற மாதிரில ஒரு பாட்டி மாட்டையும் பேசிட்டு வந்தோம். அவங்களும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அங்கே இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக இருக்காங்க. ஸோ இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். டைம் இல்லை நம்மளுக்குன்னு. அண்ணனை மிஸ் பண்ணிட்டோம். அவர் எங்கே இருக்காருன்னே தெரில. அவர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ கிளம்பலாங்க. நம்ம ஜெஸ்ஸி அங்கேன்னு போயிட்டுருக்கோம். கிளம்பலாமா? இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவோம்.